ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் ஒரு சேவிங்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் தான். அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்னென்னா, ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்தது, என்ன இந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நானுமே அந்த மாதிரி ஆசைப்பட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சொல்லப்போனால் வருஷம் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு முதல்ல ஆசையாக இருக்கும், அப்புறம் வாங்கலான்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் நம்மளே சேவிங்ஸ் பண்ணணும். எதுக்காக சேவிங்ஸுன்ற பேரில் ஒரு பணத்தை தண்டமாக செலவு பண்ணணும்? ஸோ காசு கொடுத்து வாங்க போகிற அந்த பொருளை விட அந்த பணத்தை நம்ம சேவிங்ஸாக போடுவோமேன்னு சொல்லி நிறைய வாட்டி நான் பண்ணியிருக்கிறேன், வாங்காமலும் விட்டுருக்கேன். அந்த மாதிரி யோசிச்சு காலம் கடந்து போய் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மனசில் அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இல்லை, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி வச்சு நம்ம சேவிங்ஸை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆசைப்பட்டனோ அதை நான் வாங்கிட்டேன். அதையும் நான் அந்த வீடியோவில் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ அதுவும் சேமிக்கிறதுக்கு தேவையான ஒரு பொருள் தான். எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சேவிங்ஸ்னால் என்னன்னே தெரியாத ஒரு குடும்பத்தில் இருந்து நான் வந்த பொண்ணு தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் சேவிங்ஸ் இருக்குது, இந்த மெத்தடில் பண்ணணும், இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்துலேயும் என்னோடய மைண்டு ஃபுல்லாக சேவிங்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம். எது பண்ணாலும் சரி, அதில் என்ன சேவ் பண்ண முடியும் அப்படின்னு தான் எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே நான் யோசிப்பேன். எல்லாமே இப்போ தான். ஆரம்பத்துலலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ இப்போ யோசித்து பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம லைஃப்பை நிறையா வீணாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல, ஒருவேளை எங்கள் வீட்டில் எங்கள் கண்ணு முன்னாடி சேவிங்ஸ்னு ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா அது எனக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் போல இருக்குது. அப்படி யாருமே கிடையாது. எல்லாருமே எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அந்தந்த நிமிஷம் நிம்மதியாக இருந்தோம், சாப்பிட்டோம், வாழ்ந்தோம், போனோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்கள பற்றியும் அவங்க யோசிக்கலை. நாளைக்கு நம்ம குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களை பற்றியும் அவங்க யோசிக்கலை. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு சைடு ஃபுல்லாகவே இருந்தது. அதனால் எனக்கு அப்போல்லாம் சேவிங்ஸ் மேலே பெருசாக எந்த ஒரு ஆர்வமோ இல்லை விருப்பமோ, சேவிங்ஸுன்னு ஒன்று இருக்குது அப்படின்ற விஷயமுமே தெரியாது. எப்போவுமே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ காசு இருந்தாலும் பத்தலை, விலைவாசி ஏறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு தெரியாது, அம்மா பேசுறது தான் சரி போல் அப்படின்னு நினச்சேன். என்னதான் விலைவாசி ஏறி போய் இருந்தாலும், காசு எவ்வளோ இருந்தாலும் பத்தாது அப்படின்ற விஷயம்லாம் கூட உண்மையாக இருந்தாலும் கூட, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறையா விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது, இதுவும் ஒரு கடுகு மாதிரியாவது பார்த்திங்கன்னா ஒரு சிறு துளியாவது நம்ம கையில் என்னவோ பணம் தங்க தான் செய்யுது. ஸோ இதை நான் என் அனுபவத்தில் தான் நான் உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு யாரும் சொல்லலை. நான் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் என் அனுபவத்தில் தான் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, ஸோ எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க, வேலைக்கு போங்க, உங்களுக்கு நீங்களே ஏதாவது சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நம்ம இப்போ யோசித்து பார்த்தா நான் எவ்வளோ லைஃப்பை வீணாக்கிட்டேன். ஒருவேளை நான் அப்போவே வேலைக்கு போயிருந்தா, அப்போவே எனக்கு சேவிங்ஸை பற்றி தெரிஞ்சிருந்தா, அப்போ விலைவாசி இன்னும் கம்மியாக இருந்தது, கோல்டு ரேட் இன்னும் கம்மியாக இருந்தது, இன்னும் நிறையா நம்ம சேவிங்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி இப்போ யோசிக்க தோணுது காலம் கடந்து. என்ன பண்ணுறது, எல்லாமே நம்ம தாண்டி கடந்து வந்தாச்சு இல்லைங்களா. லைஃப்பில் அனுபவன்ற ஒரு விஷயம் நம்ம கிடைச்சதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிற அந்த ஒரு பாடம் அது லைஃப் லாங் இருக்கும். அது எப்போவுமே மறக்காது, மாறாது அப்படின்ற மாதிரி இப்போ நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட சேவிங்ஸ் கரெக்டாக இருக்கணும், எதுவுமே வீணாகக்கூடாது அப்படின்றதில் நான் ரொம்பவே ஒரு உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபைனலாக கண்டிப்பாக நம்ம ஆசைப்பட்ட உண்டியலை வாங்கி நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நான் முடிவு பண்ணதுக்கு காரணம் இப்போது நான் இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் இல்லைங்களா, அந்த ப்ளூ கலர் உண்டியல். இது இப்போ இது ஃபுல்லாக தான் காசு போட்டு வச்சிட்ருக்கேன். ஸோ இதை இதிலேருந்து காசு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது பணம் டேமேஜ் ஆகாத மாதிரி நம்ம பார்த்து எடுக்கணும். ஸோ இதை எனக்கு கத்தி வச்சு கிழிச்சு எடுக்கிறதுக்கும் மனசு இல்லை. ஏன்னா இது ஃபஸ்ட்டு எங்கள் பையனுக்காக நாங்கள் வாங்கின உண்டியல். ஸோ என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கிறாங்க, எதுவும் பண்ணிடாத, நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இல்லை, நம்ம நினச்சா மாதிரியான அந்த ஒரு உண்டியலை நம்ம வாங்கினோம்னா சேஃபாக இருக்கும், காசு போடுறதும் நமக்கு ஈஸி, எடுக்கிறதும் ஈஸி அப்படின்றனால தான் ஃபைனலாக அதை வாங்கி நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன்.
உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வருமானம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உண்டியலெல்லாம் நான் காசு போடுறத நிறுத்தியே கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானா தான் திரும்பவும் இப்படியே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக சேவிங்ஸ் இருக்கணும். ஒரு சிறு துளியாவது இருக்கணும். தினமும் ஒரு ரூபாயாவது நம்ம போடணும்னு சொல்லி திரும்பவும் நான் நினைக்க ஆரம்பித்து திரும்பவும் நான் பண்ண ஆரம்பித்தேன். உண்மை என்னென்னா, முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டோம்னா கடைசி வரைக்கும் முடியாமல் தான் போயிடுது. ஏதோ முடியும், சின்னதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து பண்ண முடியுது. இதுவும் வந்து இப்போது இந்த மாதிரி பண்ணும்போது தான், அனுபவப்படும் போது தான் தெரியுது, ஓகே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஒரு மறுக்க முடியாத விஷயம் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வருமானம் இல்லாத யாராலையுமே சேவிங்ஸ் பண்ண முடியாது. ஆனால் அவங்கவுங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வேணால் அவங்களோட சேவிங்ஸை சின்னதாகவோ பெருசாகவோ நம்ம அந்த மாதிரி மாற்றிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த உண்டியல் தான். இது எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வாங்கி. இது கொஞ்சம் வந்து நல்லா நீட்டாக அகலமாக பெருசாக இருக்குது. ஸோ இதில் நம்ம சில்லறையாகவும் போடலாம், நோட்டாகவும் போடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லாக இது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் இதோட லாக்கை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கேன். இதுக்கு முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கோல்டு கலர் உண்டியல். அதில் நிறைய வாட்டி நான் காசு போட்டிருக்கேன். எனக்கு வேணும், சில்லறை வேணும் அப்படின்னா உடனே போயிட்டு அதை எடுத்துடுவேன். ஏன்னா அந்த உண்டியலை வந்து பாதி பாதியாகவும் திறக்கலாம், அடியில் ஒரு மூடி இருக்கும், அதை கலட்டியும் திறக்கலாம். ஸோ அதுலேருந்து காசு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அது சேர்ந்து முடிகிற வரைக்கும் நம்ம அதில் கையை வைக்கக்கூடாது. அப்பப்போ அதை நம்ம தேவைக்கு எடுத்துக்கிறதும் அப்புறம் அதில் காசு போடுறதும் அது வந்து சேவிங்ஸ் மாதிரியே இல்லை. நார்மலாக நம்ம ஒரு பர்ஸில் பணம் வச்சுருப்போம், அப்புறம் தேவைக்கு எடுத்து செலவு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபீல்காக தான் என்னென்னா, இந்த உண்டியலில் வந்து நான் காசு எடுத்து செலவு பண்ணுற அந்த 10 ரூபா 5 ரூபா காயினை மட்டும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த ப்ளூ கலர் உண்டியல் வந்து இந்த வாட்டி அதை ஓப்பன் பண்ணி காசெல்லாம் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அதில் போடுற எண்ணம் எனக்கு இல்லை. வெறும் சில்லறை காசு மட்டும் போட்டுக்கலான்னு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன் இல்லைங்களா அந்த சில்வர் உண்டியல். இதுக்கப்புறம் இதில் தான் வந்து நான் காசு சேர்த்து வைக்க போகிறேன். இதில் நான் மட்டும் கிடையாது, நாங்கள் குடும்பமாகவே சேர்ந்து இதில் நாங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லியிருக்கேன், தினமும் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து இதில் போடுங்க அப்படின்னு சொல்லி. இதில் இந்த வீடியோவில் நான் எதுக்காக என் பொண்ணை காட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சேவிங்ஸை பற்றி சொல்லி கொடுக்கவோ இல்லை நான் பார்த்து கற்றுக்கவோ யாருமே இல்லை எங்கள் ஃபேமிலியில். இப்போது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு 25 வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கையே வந்து டோட்டலாக வேறு. இப்போது நான் இருக்கிறது வந்து வேறு இல்லைங்களா. அதனால் என் பசங்கள்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே சேவிங்ஸ்னால் என்ன அப்படின்ற விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும். அதை வந்து பையன் இப்படி இருக்க போகிறான்னு தெரியல, பட் பொண்ணுக்கு கண்டிப்பாக வந்து சேமிப்போட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். ஸோ பையனும் பொண்ணும் ரெண்டு குழந்தைங்களுக்குமே வந்து சேவிங்ஸ்னால் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த வீடியோவில் வந்து நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தான் அவங்கள ஹேண்டில் பண்ணணும். நம்ம அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நம்ம எதை நம்ம கரெக்டாக அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோமோ அதை வந்து அவங்க டக்குன்னு வந்து ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப எல்லாத்தையும் எப்படி சொல்கிறது, ஆத்மார்த்தமாக ஏற்றுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்கள வந்து ரொம்ப சேஃப்டியாக பாருங்கள். ஸோ காசை வந்து அவங்கள உண்டியலில் போட வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக கூட இருந்து பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து நிறையா வாயில் எடுத்து போட்டுக்கிற பழக்கம் இருக்கும் இல்லைங்களா குழந்தைங்களுக்கு. ஸோ எந்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. என் பொண்ணு வந்து அவளுக்கு வந்து தெரியல, இது வந்து சேவிங்ஸ் அப்படின்னு தெரியலனாலும் இப்போ வந்து அவள் ஒரு விளையாட்டாக பண்ணிகிட்ருக்கா. ஆனால் வந்து கண்டிப்பாக வாயில் எடுத்து அவள் இது வரைக்கும் போட்டது இல்லை. அந்த ஒரு தைரியத்தில் மட்டும்தான் நான் என் பொண்ணை வந்து இந்த மாதிரி காசை உண்டியலில் போட சொல்லி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வாயில் தான் வைப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ சீக்கிரம் குழந்தைங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் திணிக்காதீங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் வளரட்டும், ஒரு 5 வயசு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் சேவிங்ஸ்னால் என்ன அப்படின்றத தெரியப்படுத்துங்க. என் பொண்ணுக்கு வந்து 2 வயசு ஆயிடுச்சு. ஸோ அவள் வந்து இப்போத்துலேருந்தே காசு இதை வந்து நம்ம இந்த மாதிரி உண்டியலில் போட்டு எடுத்து வைக்கணும். என் பொண்ணு வந்து சொல்கிற எல்லாத்தையுமே நல்லா அழகாக புரிஞ்சுப்பா. ஸோ அவளுக்கு வந்து அந்த கவனிக்கிற அந்த இது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வாயில் நம்ம என்ன சொன்னாலும் அதை அவள் கரெக்டாக புரிஞ்சுப்பா. இதை தான் பேசுகிறாங்க, இதை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் என் பொண்ணுக்கு வந்து நான் இந்த வயசுலேருந்தே வந்து சேவிங்ஸ் வந்து அவளுக்கு நான் பழகிட்டுருக்கேன். ஸோ அவளும் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன்.
அவளும் அதை விருப்பமாக பண்ணுறதுனால எனக்குமே பிடிச்சிருக்கு. அவள் ஆசைப்பட்றா, விருப்பமாக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் மட்டும் கிடையாது, என் பையன், என் பொண்ணு, அப்புறம் என் ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து தினமும் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க பர்ஸ்லேருந்து ஒரு 2 ரூபாவோ, 1 ரூபாவோ, இல்லை 5 ரூபாவோ, 10 ரூபாவோ என் 2 பசங்கக்கிட்டமே கொடுத்துட்டு என் பசங்க கையால் நாங்கள் இந்த உண்டியலில் போட வைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சேவிங்ஸை வந்து நம்ம குழந்தையிலேருந்தே வந்து பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லி புரிய வச்சு அவங்கள வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ வந்து நிறையா பேர் வந்து அது லேடிஸ் மட்டும் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணணும், சேர்த்து வைக்கணுன்ற ஒரு அந்த எண்ணத்தை விட அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் ஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மைண்ட் தாட்டே அவங்களுக்கு இருக்காது. நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் அதை எப்படி சேர்த்து பிடிச்சி வைக்கணும், எப்படி எங்கே செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது. ஆனால் சின்னதுலேருந்தே நம்ம ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி, பொம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி, சேவிங்ஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சொல்லி கொடுத்து எப்படி எந்த மாதிரிலாம் சேமிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். 2வது அவங்க சம்பாதிக்கிற பணத்தையும் வீணாக்க மாட்டாங்க. பொம்பளை பசங்களாக இருந்தால் கண்டிப்பாக நிறையா சேர்த்து வைப்பாங்க. அவங்க சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமும் அனாவசியமாக எந்த செலவும் பண்ண மாட்டாங்க. ஸோ சேவிங்ஸ்க்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து சேவிங்ஸ்னால் என்னன்னே தெரியாத நான் இருந்தனாலையும் வளர்ந்தனாலையும் எவ்வளோ விஷயங்களை நான் இழந்திருக்கிறேன். ஸோ எவ்வளோ நாள் நான் வந்து தண்டமாக போக்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் அனுபவப்பட்டதுனால வந்து என் பசங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நான் உறுதியாக இருக்கிறனால நான் என் பசங்களை இந்த மாதிரி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து என்னோடய ப்ளூ கலர் உண்டியலில் நான் சேவ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதில் இருக்கிற பணம் எல்லாமே வந்து நான் ஓப்பன் பண்ணி எண்ணி பார்த்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்ற விஷயங்களெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த உண்டியலில் சேர்ந்துருக்கிற அமௌண்ட்டை தான் என்னோடய தங்கமயில சீட்டு முடிஞ்சு நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் இல்லைங்களா, ஸோ அதுக்கு நான் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த உண்டியலை வந்து ஓப்பன் பண்ணி அதில் எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப கம்மியாக தான், எனக்கு தெரிஞ்சு ஒரு போன மாதம் ஸ்டார்டிங்லேருந்து தான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியல, ஒரு 1000 ரூபாய் இருக்கும், இல்லை 1500 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2000லேருந்து ஒரு 3000 வரைக்கும் கையில் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. முதல்ல அந்த உண்டியலில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. திரும்பவும் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சேவிங்ஸை பழகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க எந்த மாதிரி அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்கள் குழந்தைங்களோட குணம் அறிஞ்சு நீங்கள் வந்து செயல்படுங்க. குழந்தைங்களுக்கு சேவிங்ஸு வந்து கற்றுக் கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறது அதை விட அதிகமாக முக்கியம். ஸோ குழந்தைங்கள பார்த்து பத்திரமா சேவிங்ஸை பண்ண பழக சொல்லிக் கொடுங்க, சரிங்களா? சின்ன பசங்களாக இருக்காங்க, வாயில் போடுறாங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும்